நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ரிஷு, என்ன நீ மட்டும் வர? ஷைலு எங்க? இதுக்கு மேல அவ காலேஜ்க்கு வந்து என்ன பண்ண போறா? கரண்டியை பிடிச்சு சமையல் தானே கத்துக்கணும். அதான் ஹாஸ்டல்லயே மீன் குழம்பு வைப்பது எப்படின்னு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏய், என்ன கிண்டலா? யாரு? நான் கிண்டல் பண்றேனா? கிண்டறதெல்லாம் நீ கிண்டிட்டு கடைசில ஏன்ட்ட வந்து கேட்டுட்டு இருக்கியா? ஏண்டா ஒரு பேச்சுக்கு தான் சைடு கழுத்துல தாலி கட்டிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தா கடைசில என்னடா உண்மையாவே அவ கழுத்துல தாலி கட்டிட்ட? என்னது? சைலு கழுத்துல தாலிய கட்டிட்டானா? சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடா. ஐயோ ரேஷு, அது ஏதோ தெரியாம தாலி கட்டிட்டேன் ரேஷு. டேய் என்ன? என்னமோ தெரியாம தடிக்கு விழுந்துட்டேங்கற மாதிரி தெரியாம தாலி கட்டிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. டேய் தம்பி, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ கிடைச்சதுடா சான்ஸ்னு வேணும்னு தான் தாலி கட்டியிருப்ப. ஐயோ ஏ ரேஷு, சரி நான் வேணும்னு கட்டி என்ன பண்றது? அவதான் என்ன வேணான்ட்டு போயிட்டாளே. டேய் அவன ஆரம்பத்துல இருந்தே வேண்டாம்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ தான் அவசரப்பட்டு தாலியும் கட்டிட்ட. இப்ப தாலி கட்டிட்ட மட்டும் அவ என்ன ஓகேன்னு சொல்லிட்டு உன் பின்னாடி வந்துருவாளா? பின்ன வராம நான் நேத்தி அவகிட்ட சொன்னேன், ஒண்ணு நான் கட்டின தாலியை ஏத்துக்கிட்டு என் கூட என் வீட்டுக்கு வா, இல்லனா என்ன வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேனா அந்த தாலியை கலட்டிட்டு நீ என்னை விட்டு போன்னு சொன்னேன். ஆனா அவ எதுவுமே சொல்லாம அழுதுட்டே இருந்தா. அதான் ஹாஸ்டல்ல கொண்டு விட்டேன். சரி எப்படியும் காலையில காலேஜுக்கு வருவா, வந்து சமாதானம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஆமாடா, சைக்கிள் கேப்ல தாலியை கட்டி கல்யாணத்தை முடிச்சிட்டு நீ கேஷுவலா பேக் மட்டும் காலேஜுக்கு வருவ. அவளும் அந்த மாதிரி வருவாளா? அவ ஹாஸ்டலுக்கு வந்ததுல இருந்தே அழுதுகிட்டே தான் இருந்தா. அப்புறம் ஒரு வழியா நான் தான் என்னெல்லாமோ சொல்லி அவளை சமாதானம் பண்ணேன். ஏ ரேஷு, இப்ப அவ எதுக்கு அழறா? நான் தாலி கட்டிட்டேன்றதுக்காகவா? நான் தான் நேத்தி அவகிட்ட தெளிவா சொல்லிட்டேனே, அவ ஃபீல் பண்ணிட்டு இருந்தது என்னால தாங்க முடியல, அதனாலதான் நான் தாலி கட்டினேன். நான் அவ கழுத்துல தாலி கட்டினது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அவளால என்ன ஏத்துக்க முடியலனா அந்த தாலியை கழட்டிட வேண்டியது தானே. டேய், அது என்ன தாலியா இல்ல ஐடி கார்டாடா? காலேஜ் முடிச்சது கழட்டறதுக்கு. ஆனா இப்பதானே புரியுது, அவ சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. தாலியை கழட்டிட வேண்டியதானே எவ்வளவு ஈஸியா சொல்றான் பாரு. ஏண்டா தாலினா என்னன்னு தெரியாத சின்ன தம்பியாடா நீ? பேசலாம் பாரு பேச்சு. ஏ ரேஷு, தாலினா எனக்கெல்லாம் என்னன்னு தெரியும், ஆனா உன் ஃப்ரெண்டுக்கு தான் அது என்னன்னு தெரியல. இல்ல தெரிஞ்சிருந்தாதான் அவன் நேத்தே என் கூட வந்திருப்பாளே. டேய் வந்திருப்பாளேனா என்ன உங்க வீட்டுக்கு போனதும் உங்க வீட்ல என்ன மாமா மருமகளேன்னு என்ன ஆரத்தியா எடுப்பாங்க? ஏற்கனவே உன் பாட்டி என்னமோ தப்பா பேசிட்டாங்கன்னு தான் அவ வருத்தப்பட்டுட்டே இருந்திருக்கா. இதுல வேற நீ தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அப்ப மட்டும் அவங்க சும்மா இருப்பாங்களா? எதையோன்னு சொல்லுவாங்கன்னு அவளுக்கு பயமா இருக்காது? ஏ ரேஷு, என் பாட்டிக்கு பயந்துதான் அவ வராம இருக்கானா? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என்ன மீறி என் பாட்டி அவளை என்ன சொல்ல முடியும்? ஐயோ டேய் அன்பு, உன் பாட்டி மட்டும் பிரச்சனை இல்லடா அன்பு. ஏற்கனவே உன்னை முழுசா புரிஞ்சுக்காம உன் மேல கோவத்துல தான் இருக்கா. இதுல வேற நீ வேற அவசரப்பட்டு தாலியும் கட்டிட்டியா? அவ்வளவுதான். ஏற்கனவே உன்னை பொறுப்பில்லாதவன், அவனுக்கு எதுலயுமே சீரியஸ்னஸ் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்ப அது உண்மைன்னு நீயே தாலி கட்டி நிரூபிச்சுட்ட. நீ தாலி கட்டாம இருந்திருந்தா கூட கொஞ்ச நாள் எப்படியாவது அவளை சமாதானம் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா இப்ப தாலி கட்டிட்டியா, இனி அவளை நீ சமாதானம் பண்றது ரொம்ப கஷ்டம் தான் அன்பு. ஏ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவ எப்ப காலேஜுக்கு வருவா அதை சொல்லு. ஆமா, நீ பண்ண வேலைக்கு அவ காலேஜுக்கு தான் வருவா. உன் பாட்டி பேசுனது, நீ தாலி கட்டினது, நீ எல்லாம் சேர்ந்து அவ மனசு சரியில்லைன்னு ஹாஸ்டல்ல உட்கார்ந்திருக்கா. இப்போதைக்கெல்லாம் அவன காலேஜுக்கு வர மாட்டான். என்னதான் உன் மேல கோவமா இருந்தாலும் அட்லீஸ்ட் காலேஜுக்காவது வந்துட்டு இருந்தா. கடைசில அதையும் கெடுத்துட்டேடா அன்பு. ஏ மின்னல், ஏண்டி காலேஜுக்கு வரல? நான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டேன்னு என் மேல கோவமா மின்னல்? நீ கோவமா தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் உன் கழுத்துல தாலி கட்டினது தப்புன்னு நினைக்கல. ஏன்னா நான் என்னைக்கா இருந்தாலும் தாலின்னு ஒன்று கட்டினா அது உன் கழுத்துல தான் மின்னல். அது என்ன கொஞ்சம் அவசரப்பட்டு முன்னாடியே கட்டிட்டேன். அது கூட நானாலாம் கட்டல, நீ தான் அழுது ஃபீல் பண்ணி என்னை கட்ட வச்சுட்ட. ஏற்கனவே நீ என் மேல கோவமா தான் இருந்த, இதுல வேற அவசரப்பட்டு தாலியும் கட்டிட்டேன்னா இன்னும் கோவமா தான் இருப்ப. சரி, எவ்வளோ கோவமா இருந்தாலும் காலேஜுக்கு வந்து உன்னை பார்த்து உன்னை சமாதானம் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆனா நீ காலேஜுக்கு வராம இருப்பேன்னு நினைக்கல மின்னல். இதுல இந்த ரேஷு வேற என்னாலதான் நீ காலேஜுக்கு வரல, இதுக்கப்புறம் காலேஜுக்கு வருவியானும் தெரியல, என்னால உன் படிப்பு ஸ்பாயில் ஆயிடும்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்படி ஆயிடக்கூடாது மின்னல். ஏன்னா எனக்கும் படிப்புக்கும் தான் ரொம்ப தூரம். நான் படிக்கிறதுக்காகலாம் காலேஜுக்கு வரல, நான் உன்னை பார்க்க தான் வரேன். ஆனா நீ அப்படி இல்லை, நீ நல்லா படிக்கிற பொண்ணு. என்னால உன் படிப்பு கெட்டுறக்கூடாது மின்னல். நீ திரும்பவும் காலேஜுக்கு வரணும். எப்படியாவது உன்கிட்ட பேசி சரி பண்ணி உன்னை நான் காலேஜுக்கு வர வைக்கணும்.
நாளைக்கு வந்து எப்படியாவது உன்கிட்ட பேசி உன்னை காலேஜுக்கு வர வைக்கிறேன். சரி இப்ப தூங்கலாம். ஐயோ எப்படிடா தூங்குவ? இல்லனாலே இந்த ரூம்ல எங்க பார்த்தாலும் அவதான் தெரியவா. இதுல தாலி வேற கட்டிட்டோம். கண்ணை மூடினா கண்ணா பின்னான்னு இல்லடா கனவு வரும். ச்சே, நம்ம பழைய ரூம்ல போய் படுக்கலான்னு பார்த்தா அந்த கிளவி வேற அம்மா அப்பா ரூம்ல படுத்துட்டாங்கன்னு அம்மா அப்பா நம்ம ரூம்ல படுத்திருக்காங்க. நமக்கு போய் படுக்கிறதுக்கு வேற ரூமும் இல்ல. ரூம் இல்லைன்னா போய் தெருவில் படுறா. வாடா, எங்க இன்னும் காணமேன்னு பார்த்தேன். அது எப்படிடா அன்பு செல்வா நான் வராம இருப்பேன்? ஒரு மனசாட்சிங்கிற முறையில நீ எப்பெல்லாம் குழப்பத்துல இருக்கியோ அப்பெல்லாம் நான் தானடா வந்து உனக்கு ஐடியா கொடுக்கணும். எதுக்கு இது வரைக்கும் ஐடியா கொடுத்து செருப்படி வாங்க வச்சதெல்லாம் பத்தாதா? ஆமா, நான் ஐடியா கொடுத்தா உனக்கு செருப்படி உழுகும், நீயா ஐடியா பண்ணா உனக்கு செலவு வைப்பாங்க. சரி போனா போகுது, நம்ம பையனாச்சே, ஏதோ குழப்பத்துல இருக்கான், ஐடியா கொடுத்து நம்மளால முடிஞ்சதை பண்ணி விட்டு போவோன்னு வந்தா ஒரு மனசாட்சிங்கிற மரியாதை இல்லாமையா பேசுற? ஆமா, இந்த அக்கறை நான் நேத்து அவ கழுத்துல தாலி கட்டும் போது இருந்திருக்கணும். அப்பவே வந்து அவ கழுத்துல தாலி கட்டாத, அதனால நிறைய பிரச்சனை வரும்னு எனக்கு புரிய வச்சிருந்தா இப்ப இப்படி எல்லாம் ஆயிருக்குமா? ஏண்டா அதுக்கு நீ தாலி கட்டும் போது எங்கடா மனசாட்சியெல்லாம் நினைச்சு பார்த்த? உன் சௌரியத்துக்கு தாலி எடுத்து கட்டிட்டு கடைசியில மனசாட்சி மேலையா பழிய போடுற? ஐயோ சரி, நான் யார் மேலயும் பழி போடல, எல்லா தப்பும் என் மேலதான். டே நீ சொன்னாலும் சொல்லலனாலும் தப்பெல்லாம் உன் மேலதான்டா. ஐயோ சரி, என் மேலதான் தப்பு. ஏதோ அவசரப்பட்டு தாலியும் கட்டிட்டேன், அவ என் பொண்டாட்டியும் ஆயிட்டா. இப்போ அவளை பார்க்கணும் போல இருக்கு. எதுக்கு? சும்மா பேசுறதுக்கு தான். பேசுறதுக்கு? டேய் பேசுறதுக்கு தான்டா. தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே அவளை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. இதுல வேற தாலியும் கட்டிட்டேன், பார்க்கணும் போல இருக்கு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. டேய் நீ என் மனசாட்சி தானே, ஏதாவது ஐடியா கூட. டேய் நான் மனசாட்சி தான்டா, போற போக்க பார்த்தா மனசாட்சியவே மாமா வேலை பார்க்க விட்டுருவ போல. டேய் நானே அவளை பார்க்க முடியலங்கிற கடுப்புல இருக்கேன், ஐடியா கொடுக்க முடிஞ்சா கூட, இல்லாட்டி மூட்டு கிளம்பு. அடே அன்பு செல்வா, அவளை பார்க்க போறதுக்கு உனக்கு ஐடியாலாம் எதுக்குடா? அவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே லேடிஸ் ஹாஸ்டல் காம்பவுண்டே எகிரி குதிச்சு போய் பார்த்துட்டு வருவ. இப்ப தாலி வேற கட்டியிருக்க, இப்ப எதுக்குடா பயந்துகிட்டு இருக்க? அட ஆமல்ல, அவன் என் லவ்வரா இருக்கும் போதே நான் லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போறதுக்கு பயப்பட மாட்டேன். இப்ப வேற அவன் என் பொண்டாட்டி ஆயிட்டா, இப்ப எதுக்கு நான் பயப்படணும்? ஹே மின்னல், இதோ வரேன். ஹாய் மின்னல். ஆமா, ஏன் இன்னைக்கு காலேஜுக்கு வரல? கிட்ட ஃப்ராடே, யார கேட்ற ஹாஸ்டலுக்குள்ள வந்த? யார கேட்கணும் மின்னல்? நம்ம ஹாஸ்டல். கிட்ட பிராண்டா, அரங்கில பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? அதுல எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஹாஸ்டல் ரூமுக்குள்ளே வருவ? தைரியம் இருக்கிறதுனால தான் வந்திருக்கேன். இப்ப எதுக்கு இங்க வந்த? மரியாதைக்கு வெளியே போ. ஐயோ இரு மின்னல், இப்பதான் வந்திருக்கேன், அதுக்குள்ள போனா எப்படி? அதுலயும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா? உங்க ஹாஸ்டல் காம்பவுண்டை எகிரி குதிச்சு பைப்பை பிடிச்சு உங்க ரூம் பால்கனிக்கு வந்து அங்கிருந்து யாரும் பார்க்காம உன் ரூம்குள்ள வர்றதுக்குள்ள அப்பப்பா டயர்ட் ஆயிட்ட மின்னல், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போய்க்கிறேன். ஐயோ இப்ப நீங்க இருந்து போறியா இல்லையா? ரேஷு ரேஷு எல்லாம் வரமாட்டா, அவளுக்கெல்லாம் ஆல்ரெடி 2 முட்டை பப்ஸ் வாங்கி கொடுத்து 2 மணி நேரம் கழிச்சு வான்னு சொல்லிட்டேன். ஓ அப்ப எல்லாம் பிளானோட தான் வந்திருக்க? ஆமா மின்னல், கல்யாணம் தான் பிளான் பண்ணாம நடந்துருச்சு, ஃபர்ஸ்ட் நைட்டாவது பிளான் பண்ணி பண்ணணும்ல. எந்த ஃபர்ஸ்ட் நைட் மின்னல்? உனக்கும் எனக்கும் நேத்து நமக்கு கல்யாணம் ஆச்சுல, சொல்ல போனா நேத்தே ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடி இருந்திருக்க வேண்டியது. ஆனா கல்யாணம் ஆனதே நைட்டுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் டே கொண்டாட முடியாதுல்ல, அப்போ இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும். போடா பியாண்டா, என்ன விளையாடுறியா? விளையாடுறியா இல்ல மின்னல், விளையாட போறோம். அப்பா அம்மா விளையாட்ட விளையாடி பாப்போம், மாற்றலாம் நீச்சலாம் நீச்சலாம் நீச்சலாம். அச்சாரம் போட்ட பின்னே அச்சம் எதுக்கு? பரிசம் போட்டதுமே பெற்றுக்கலாம். ஐயோ இரு மின்னல், இரு மூட மாத்தாதான், நான் பேச வந்த டாபிக்கே மறந்துடுவேன். முதல்ல கொஞ்சம் பேசிக்கிறேன். நீ பேசுறத கேக்குறதுக்கு நான் தயாரா இல்ல. இப்ப நீ வெளிய போறியா இல்ல நான் போட்டா? போ, உன்னை யார் வேணானா? நீ போய் என்ன பண்றது? நான் போகணுமே. நான் பேசுறத நீ கேட்காம நான் இந்த ரூமை விட்டு போறதா இல்ல. அப்புறம் உன் வார்டன் வந்து மாட்டினா 2 பேரும் சேர்ந்துதான் மாட்டுவோம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உன் வார்டன் கேட்டா நான் அவ கழுத்துல தாலி கட்டியிருக்கேன், நான் அவ புருஷன், அவதான் என்ன பாக்குறதுக்கு ஹாஸ்டலுக்கு வர சொன்னான்னு ஒன்ன மாட்டி விட்டுருவேன். இப்ப சொல்லு, நான் சொல்றத கேட்க முடியுமா முடியாதா? சொல்லி தொலை, ஆனா சொல்றத சீக்கிரம் சொல்லிட்டு முதல்ல இங்கிருந்து கிளம்பு. கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிளப்ப வேண்டியிருக்கு, கிளப்பிட்டு அப்புறம் கிளம்புறேன். எந்த
ஐயோ அது வேற உனக்கு புரியாதா? இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஒன்னா உனக்கு விளக்குறதுக்குள்ள எனக்கு போதும் ஆகுது. சரி விட, அதான் இப்ப என் பொண்டாட்டி ஆயிட்டியே, சீக்கிரத்திலேயே உனக்கு தமிழ் கத்து கொடுக்குறேன். சரி டென்ஷன் ஆகாத. தமிழ் அப்புறம் பொறுமையா கத்து கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி உனக்கு கத்து கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு, அதை முதல்ல சொல்லித்தரேன். எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? தங்கள தின்ன கதின்ன த தின்ன கதின்ன தங்கள தின்ன த தின்ன கதின்ன கிட்ட ஃப்ராடே, உன் பார்வையே சரியில்லை. சொல்ல வந்த விஷயத்தை சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பு. அதான் சொல்றேன். ஐயோ என்ன சொல்ல வந்தேங்கிறதையும் மறந்துட்டேனே. அது என்ன சொல்ல வந்தேன்னா, ஆமா நீ ஏன் இன்னைக்கு காலேஜுக்கு வரல? நான் எதுக்கும் வரல. காலேஜுக்கு வரனதும் வராது இருக்கிறதும் என்னோட இஷ்டம். மின்னல் உன் இஷ்டம் தான், ஆனா என் மேல இருக்கிற கோவத்துல நீ காலேஜுக்கு வராம இருக்காத. ஐயடா, அத பத்தி நீ கவலைப்படாத. உனக்காக நான் ஏன் காலேஜுக்கு வராம இருக்கணும்? இன்னைக்கு எனக்கு மனசு சரியில்லை, அதனாலதான் நான் காலேஜுக்கு வரல. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் எப்பவுமே காலேஜுக்கு வருவேன். இத சொல்றதுக்கு தான் வந்தியா? ஆமா மின்னல், எங்க என் மேல இருக்கிற கோவத்துல தான் நீ காலேஜுக்கு வராம இருக்கியோன்னு நினைச்சேன். நான் காலேஜுக்கு வந்தாலும் வந்திருந்தாலும் ஓ மேல இருக்கிற கோவம் எனக்கு எப்பவுமே இருக்கிறது தான். அதுக்காக நான் ஏன் படிப்பை எடுத்துக்க மாட்டேன். அதுகொண்டு அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இரு மின்னல், என்ன கிளம்புன்னு துரத்துறதுலயே குறியா இருக்க? கிட்ட ஃப்ராடே, இது லேடிஸ் ஹாஸ்டல் தான். பின்ன போன்னு துரத்தாம வேற என்ன செய்யணும்? ஐயோ மின்னல், என்ன செய்யணும் நீ என்கிட்ட அப்படி கேட்காத மின்னல். நான் திரும்பவும் சொல்றேன், நீ எதுவும் செய்ய வேண்டாம். நான் கொஞ்சம் இந்த பேசணுமா? இனி என்னடா பேசணும்? பேசுறதா? சேச்சே, அதெல்லாம் நேத்து வரைக்கும். இப்பதான் தாலி கட்டியாச்சே, இனி பேச்செல்லாம் இல்ல, ஒன்லி ஆக்ஷன் தான். கிட்ட ஃப்ராடே, இது லேடிஸ் ஹாஸ்டல், மரியாதைக்கு எண்ணிட்டு போய்க்கோ. லேடிஸ் ஹாஸ்டல் தான், அதுக்கு என்ன பண்றது மின்னல்? நமக்கு கல்யாணம் ஆகி லேடிஸ் ஹாஸ்டல்ல தான் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும்னு நம்ம தலையில எழுதி இருக்கு. சரி பரவாயில்ல விடு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ வாமா மின்னல். என்னடா விட்டா ஓவரா போறியா? நான் சத்தம் போட மாட்டேங்கிற தைரியத்துல தானே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. இன்னைக்கு நான் மாட்டினாலும் பரவாயில்ல, இன்னைக்கு சத்தம் போட்டு ஒன்ன மாட்டி விடாம விட மாட்டேன். ஐயோ மின்னல், வேணாம் மின்னல். இருடா, லேடிஸ் ஹாஸ்டல்ல உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் கேக்குதா? லேடிஸ் ஹாஸ்டல் இல்ல, இன்னைக்கு நான் சத்தம் போடுறதுல இப்ப வார்டன் வந்தா உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நடக்கும். எது போலீஸா? மின்னல், நான் உன் புருஷன்டி. புருஷனா? இந்த தாலியை எதுக்கு கட்டணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க? புருஷன் நான் சொல்றேன். இருடா, சத்தம் போட்டு வார்டனை கூப்பிடுறேன். என்ன சும்மா பூச்சாண்டி கட்டுறியா? வார்டனை கூப்பிடுறேன்னா அப்படியே பயந்துருவனா? வார்டனை கூப்பிட்டா உன் கழுத்துல தாலி இருக்கிறத பார்த்தா நீயும் தான் மாட்டுவ. ஓ, நினைக்கு இப்ப கூட பயம் வரலையா? ஏடா, நமக்குள்ள நடந்ததை நான் கல்யாணமாவும் நினைக்கல, உன்னை நான் புருஷனாவும் நினைக்கல. வார்டன் வர்றதுக்குள்ள நான் தாலியை கட்டிடுவேன், அப்ப நீ தான் மாட்டுவ. என்னது, தாலியை கழட்டிடுவியா? ஐயோ, உண்மையாவே கழட்டிடுவாளோ? நிக்கடா, இப்பவே வார்டனை கூப்பிடுறேன். ஐயோ மேடம்! மின்னல், வேணாம் ப்ளீஸ். வேணாம் மின்னல், சத்தம் போட்டுறாத. ஏன், உனக்கு தான் பயம் இல்லைன்னு சொன்னியே, அப்புறம் என்னடா? இல்ல பயம் இருக்கு. இருக்கா? அந்த பயம் எப்போ இருக்கணும்டா. ஆமா மின்னல், ரொம்ப பயமா இருக்கு. எங்க கண்ட்ரோல் போயிடுமோன்னு. இட ஃப்ராடே, இப்போ எனக்கு பயமா இருக்குல்ல, இனி எங்களும் இந்த மாதிரி ஹாஸ்டலுக்கு வர வேலை வச்சுக்காத. சரி இனி வர மாட்டேன். ஆனா இன்னைக்கு மட்டும் கொஞ்ச நேரம். இல்லடி, இப்ப யாருமே தூங்கி இருக்க மாட்டாங்க. இப்ப வெளியே போனேன்னா மாட்டிக்குவேன். கொஞ்ச நேரம் ஆகட்டும், எல்லாரும் தூங்கிடுவாங்கல்ல, அப்புறமா நான் போயிடுறேன். ஒண்ணும் வேண்டாம், நீயே ஒரு ஃப்ராடு. ஒன்ன நம்பியெல்லாம் நான் இருக்க வைக்க மாட்டேன். ஒழுங்கா இப்ப வெளியே போறியா இல்ல வார்டனை கூப்பிடவா? ப்ளீஸ் மின்னல், கத்தாத. இங்க பாரு, நிஜமாவே நான் இதுக்கப்புறம் ஹாஸ்டலுக்கு வர மாட்டேன். என்ன நம்பு ப்ளீஸ். இந்த ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. ஒரே ஒரு மணி நேரம், அவ்வளவுதான். எல்லாரும் தூங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் நான் போயிடுறேன். ஒரு மணி நேரமா? இந்த ஒரு மணி நேரத்துல நீ என்னெல்லாம் பண்ணுவேன்னு தெரியும். முதல்ல வெளியே போடா. நான் எதுவும் பண்ண மாட்டேன் மின்னல். ஒரு மணி நேரம் இப்படி பார்த்துட்டே தான் இருப்பேன். என்ன நம்பு, ஒரு மணி நேரம் பார்த்துட்டு நான் போயிடுறேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா, நான் எதுவும் பண்ணாம இருக்கணும்னா நீயும் என்னை இப்படி பார்த்துட்டே இரு. நீ பார்த்துட்டே இருந்தா எனக்கு வேற எதுவுமே பண்ண தோணாது. பொத்திக்குள்ள ரம்பம், கண்ணுக்குள்ள பிம்பம், என் நெஞ்சுக்குள்ள பம்பம் பம்பம். பம்பம் பொத்திக்குள்ள ரம்பம், கண்ணுக்குள்ள பிம்பம், என் நெஞ்சுக்குள்ள பம்பம் பம்பம். போடா. அடிச்சி, உன்னை போய் நம்பி இருக்க சம்மதம்
சம்பாதிச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? இருடா, இப்பவே வார்டனை கூப்பிடுறேன். மேடம். ஐயோ அன்பு விடு ஜூட். இவனெல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்தாது. ஃப்ராட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா, உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.